அன்பு நெஞ்சங்களே, அனைவரையும் நான் செம்ம ஸ்பெஷல் வரவேற்கிறேன். குட்டி சுட்டீஸ் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது ஐம்பெரும் காப்பியங்கள். தமிழில் ரொம்ப சிறந்த நூல்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஐம்பெரும் காப்பியங்கள் தான். அது என்னென்ன? சிலப்பதிகாரம், மணிமேகலை, குண்டலகேசி, சீவக சிந்தாமணி, வளையாபதி. சிலப்பதிகாரம்ன்றது என்ன அப்படின்னா, மதுரை எரிச்சாங்க இல்லையா கண்ணகி, இந்த கதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. தெரியலன்னா ஒரு நாள் இந்த கதையை சொல்கிறேன் நான். கண்ணகி, கோவலன், மாதவி அவங்க 3 பேர் பற்றின கதை தான் சிலப்பதிகாரம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னாக்கா மணிமேகலை. கோவலனுக்கும் மாதவிக்கு பிறந்த குழந்தை மணிமேகலை. அவங்க புத்த துறவியா ஆனது எப்படின்ற கதையை சொல்கிறது தான் மணிமேகலை. அதுக்கப்புறம் வளையாபதி. வளையாபதி அப்படின்ற ஒரு மன்னனை பற்றின கதை இது, அதனால இது வளையாபத்தின்னு சொல்லுவாங்க. குண்டலகேசி. குண்டலகேசி அப்படின்றது ஒரு பெண் பற்றின கதை இது, அது குண்டலகேசி அப்படின்னு சொல்லுவாங்க. சீவக சிந்தாமணி. சீவகன் அப்படின்ற ஒரு அரசனுடைய வீர தீரை செயல்கள்லாம் சொல்கிறது சீவக சிந்தாமணி. இது அணிகலனாகவும் சொல்லிக்கலாம். பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரம் அப்படின்றது கண்ணையோட சிலம்பை வச்சு வந்ததுனால சிலப்பதிகாரம் அப்படின்வாங்க. வளையாபத்தின்றது பெண்கள் அணிந்து கொள்ளக்கூடிய வளையலை பற்றி பேஸ் பண்ணி இருக்கும். அதாவது ஒரு வளையல் அணிகலன்களை வச்சு இது நம்ம வந்து அந்த ஓமயத்தை வச்சு நம்ம ஈஸியாக இதை வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக பொதுவாக சொல்லுவாங்க. மணிமேகலைனா ஒட்டியானம், அதை பற்றி சொல்லுவாங்க. குண்டலகேசி அப்படின்னாக்கா காதில் போட்டிருக்கக்கூடிய கம்மல். சீவக சிந்தாமணி. சிந்தாமணின்றது நம்ம அழகாக வில்ல மாதிரி இருக்கும், தலையில் வச்சு அலங்காரம் பண்ணக்கூடிய ஒரு பொருள். இந்த மாதிரி நல்ல சுவாரஸ்யமான விஷயங்களாக இருக்குது. இன்னும் நிறைய நல்ல சுவாரஸ்யமான விஷயங்களை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.